ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுமிதா சமையல். இன்னைக்கு நம்ம ஹோம் ஸ்டைலில் ஹோட்டல் டேஸ்ட்டில் பெப்பர் ப்ரான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது தோசை, சப்பாத்தி, சாதம் கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு எப்படி மசாலா ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் சோம்பு சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் வெள்ளை எள்ளு, கொஞ்சம் மல்லி சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ 8 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் ஆனதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பவுடரை அரைச்சிக்கலாம். இப்போ பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் பொடிசாக கட் பண்ணி வச்ச பூண்டு, பொடிசாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். பொடிசாக கட் பண்ண பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கட்டும். ஆனியன் பொன்னிறமாக வதங்கினதும் நம்ம அலசி வச்ச பிரானை இதில் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். தண்ணி நல்லா சுண்டி வரட்டும். தண்ணி சுண்டி வந்ததும் நம்ம இப்போ பெப்பரை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் திரிஞ்சு வர வரைக்கும் வேகட்டும். எண்ணெய் திரிஞ்சு வந்ததும் இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. Thanks for watching.